ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி வந்து ரம்ஜான் ஒரு மாதத்துக்கு அப்புறமா பிரேக்ஃபாஸ்ட் வீட்டில் செய்ய போகிறேன். என்னென்ன ஐட்டம்ஸ் சொல்லி செஞ்சேன்னு சொன்னால் காரப்பணியாரம், பால் பணியாரம், உளுந்து வடை, தேங்காய் பால் சேமியா இதெல்லாம் தான் செஞ்சேன். வாங்க எப்படி செஞ்சேன்னு பார்க்கலாம். ரொம்ப டீட்டெயிலாக போடல, ஏன்னா வீடியோ ரொம்ப லென்த்தி ஆயிடும். அஸ்ஸலாமு அலைக்கும், வெல்கம் டு ரியா சமையல். பிற தெரிஞ்சிருச்சு அப்படின்னது நான் அடுத்த நாள் வந்து ரம்ஜான் பிரேக்ஃபாஸ்ட்டுக்காக ஊற வைக்கிற ஐட்டம்கள்லாம் மாவு அரைச்சி எடுக்க வேண்டிய ஐட்டம்ஸ்களெல்லாம் ஊற வச்சுட்டேன். ஏன்னா நாளைக்கு காலையிலலாம் அரைக்க முடியாது. ஸோ இப்போவே நைட்டு அரைச்சி எல்லாம் ஃப்ரிட்ஜில் வச்சிட்டோம்னா நாளைக்கு காலையில் செய்கிறதுக்கு சுலபமாக இருக்கும். அதுக்காகத்தான் என்னென்ன போட்டுக்கிறேன்னா, இது வந்து பால் பணியாரம், செட்டிநாடு பால் பணியாரம் பண்ணுறதுக்காக 1 கப் வந்து பச்சரிசி, 3/4 கப்பு உளுந்தும் ஒரு 2 மணி நேரம் பக்கம் ஊற வச்சு வச்சுருக்கிறேன். இது வந்து பால் பணியாரத்துக்கு. உளுந்து வடைக்காக 1 கப் போல் உளுந்து, இதுவும் வந்து ஒரு மணி நேரம் ஊற வச்சு வச்சுருக்கேன். அப்புறமா காரப்பணியாரம் தோசைக்காக பச்சரிசி, இட்லி அரிசி கூட கொஞ்சம் அவல் போட்டிருக்கிறேன். அவல் போட்டால் கொஞ்சம் நல்லா வந்து பொசுன்னு சாஃப்டாக வரும். அப்புறம் இதுக்கு தேவையான அளவுக்கு உளுந்தும் 1 டீஸ்பூன் போல் வெந்தயமும் ஊற போட்டு வச்சுருக்கேன். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து வந்து கிரைண்டரில் போட்டு அரைச்சி எடுத்து ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணிக்க போகிறேன். இந்த மாவை மட்டும் வந்து நான் வெளியே வைக்க போகிறேன். அப்போ தான் வந்து மாவு வந்து புளிக்கும். தேங்காய் பால் சேமியாவுக்கும் பால் பணியாரத்துக்கும் ஒரு 2 தேங்காய் போல் எடுத்து நறுக்கி வச்சுருக்கேன். அப்புறமா இது வந்து சேமியா நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணியிருக்கிறேன். தேங்காய் பால் சேமியா பண்ணுறதுக்காக ஒரு 200 கிராம் போல் சேமியா எடுத்திருக்கேன். இது வந்து சேமியா தாளிக்கிறதுக்கு 3 துண்டு பட்டை, 2 கிராம்பு, 2 ஏலக்காய் எடுத்திருக்கேன். மிக்ஸி ஜாரில் தேங்காயை சேர்த்து பால் எடுத்துக்கலாம் அரைச்சி. பாத்திரத்தில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் விட்டுக்கலாம். பட்டை, கிராம்பு, ஏலக்காய் போட்டு தாளிச்சிக்கலாம். நல்லா பொரிஞ்சிருச்சு. 1க்கு 1.5 சேமியா எவ்வளோ எடுத்துருக்கோமோ அதுக்கு 1க்கு 1.5 தண்ணி விட்டுக்கலாம். தண்ணி நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ வறுத்த சேமியாவை சேர்த்துடலாம். நல்லா கிளறி விட்டுட்டு மூடி வச்சிடலாம். மீடியம் ஃப்ளேமில் ஒரு 5 நிமிஷம் இருக்கட்டும். சேமியா ரெடி ஆகிடுச்சு. ஸோ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். பால் பணியாரத்துக்கு பசும்பால் 1 டம்ளர் எடுத்திருக்கேன். 4 டேபிள் ஸ்பூன் போல் சர்க்கரை, ஏலக்காய் தூள் நான் வந்து சர்க்கரையோடு சேர்த்து ஏலக்காய் அரைச்சி வச்சுருக்கேன். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுலாம். 1 டம்ளர் தேங்காய் பால் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். பால் பணியாரத்துக்கான அந்த பால் வந்து ரெடி ஆகிடுச்சு. நீ பணியாரம் சுட்டு எடுத்துக்கலாம். நேற்று அரைச்சி ஃப்ரிட்ஜில் வச்ச பணியார மாவு, கொஞ்சமாக இதில் உப்பு சேர்த்துக்கலாம். எப்போவுமே ஸ்வீட்டுக்கு கொஞ்சம் லைட்டாக உப்பு இருந்துச்சுன்னா அந்த ஸ்வீட்டை நல்லா எடுத்து கொடுக்கும். அதுக்காகத்தான் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். உப்பு மாவை தண்ணி தொட்டுக்கிட்டு இந்த மாதிரி கொஞ்சம் சின்ன சின்ன உருண்டைகளாக எடுத்து கடாயில் நல்லா எண்ணெய் சூடாகிடுச்சு. இப்போது உருண்டைகளை போட்டுடலாம். திருப்பி போட்டு எல்லா பக்கமும் வேகிற அளவுக்கு பொரிச்சு எடுத்துக்கலாம். பணியாரமெல்லாம் ரெடி ஆகிடுச்சு, எடுத்துடலாம். சுட்டு வச்ச பணியாரத்தை பாலில் போட்டுக்கலாம். ஒரு 2 நிமிஷம் ஊறுச்சுன்னா பால் பணியாரம் ரெடி ஆகிடும். காரப்பணியாரம் பண்ணுறதுக்காக கொஞ்சமாக எண்ணெய் விட்டு கடுகு, உளுத்தம்பருப்பு, அப்புறமா வெங்காயம், பச்சை மிளகாய், கருவேப்பிலை எல்லாம் போட்டு வதக்கி வச்சுருக்கேன். அரைச்சி வச்ச மாவோடு இந்த தாளிச்சதை சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம் நல்லா. நான் ஆல்ரெடி மாவில் வந்து உப்பு போட்டு வச்சுட்டேன், அதனால் இப்போ வந்து உப்பு சேர்க்கலாம். நீங்கள் சப்போஸ் உப்பு சேர்க்காமல் இருந்தீங்கன்னா இந்த ஸ்டேஜில் உப்பு சேர்த்துக்கணும். பணியாரக்கல் நல்லா காஞ்சிடுச்சு. எல்லா குழியிலையும் ஒரு டீஸ்பூன் போல் எண்ணெய் விட்டுருக்கேன். பணியாரம் ஊற்றிடலாம். மூடி போட்டு வச்சிடலாம், வேகட்டும். பணியாரம் ரெடி ஆகிடுச்சு, எடுத்துடலாம். உளுந்து வடைக்கு ரெடி பண்ணிக்கலாம். நேற்று அரைச்சி வச்ச உளுந்து, அது கூட வெங்காயம், கருவேப்பிலை, பச்சை மிளகாய் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். உளுந்து வடையும் சுட்டு எடுத்துக்கலாம். உளுந்து வடையும் ரெடி ஆகிடுச்சு. ஒரு டீஸ்பூன் போல் நெய் விட்டுருக்கு. அதில் முந்திரி வறுத்துக்கலாம். கொஞ்சமாக கசகசாவையும் சேர்த்துக்கலாம். ரெண்டும் நல்லா பொரிஞ்சிருச்சு. சேமியா தேங்காய் பாலுக்கு தேங்காய் பால் கூட தேவையான அளவு சர்க்கரை சேர்த்துக்கலாம். இந்த வறுத்து வச்ச இதையும் சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். செய்து வச்ச சேமியா கூட தேங்காய் பால் போட்டு மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டா தேங்காய் பால் சேமியா ரெடி.
ரம்ஜான் பிரேக்ஃபாஸ்ட்லாம் சாப்பிட்டுட்டு நாங்கள் ரம்ஜான் என்ஜாய் பண்ண போகிறோம். நீங்களும் உங்கள் வீட்டில் இந்த ரெசிபிஸ் எல்லாம் செஞ்சு என்ஜாய் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம என்னோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.